ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு எங்கே போயிருக்கோம்னா, இங்கே பேக் டு ஸ்கூல் பேக் பேக் ஈவெண்ட் நிறைய நடக்கும். டியூரிங் த மந்த் ஆஃப் ஜூலை ஆகஸ்ட்லலாம் நிறைய நடக்கும். அது சம் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். முக்கால்வாசி ஈவெண்ட் வாக்கின்ஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டேஸில் நம்ம செலக்ட் பண்ணி நேராக வாக்கின் போயிட்டு ஃப்ரீ பேக் பேக், ஸ்கூல் சப்ளைஸ் அதெல்லாம் தருவாங்க. நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். ஸோ பசங்களுக்கு வேண்டிய ஸ்கூல் சப்ளைஸை ஸ்கூல்லேயே ஆர்டர் போட்டுருவோம். அது நேராக போயிடும். இங்கே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் வீட்டில் அவங்க ஃபன்னாக என்ஜாய் பண்ணி வரைகிறதுக்கோ இல்லை யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வேண்டிய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வீட்டில் ஒரு சப்ஸ்டியூட் தான் அதுக்காக வரும். இங்கே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் எல்லா விஷயமே. இன்ஃபேக்ட் போலீஸ் வந்து அந்த குதிரையில் உட்காந்து அவங்க பெட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. பசங்க எல்லாம் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக ஐஃபை கொடுத்து அந்த குதிரையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு நல்லா ஹைட்டாக இருக்கவே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க ஆஷியும் ஷாஷி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சொல்லி போமா ஒன்றும் பண்ணாது, அவங்கெல்லாம் தொடுறாங்கன்னு பார்த்துட்டு இவங்களும் தயங்கி போயிட்டு தொட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு தொட்டுட்டேன்னு ஹாப்பியாக வந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய ட்ரம்பலின்ஸ் இருக்கும், பபுள்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கும். எவ்ரி இயர் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த 4-5 வீக்கெண்ட்ஸில் நடந்துகிட்டே இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற வரையும். ஸோ நம்ம ஏதாவது 1 or 2 நல்ல ஈவெண்ட்ஸாக சூஸ் பண்ணி நம்ம போகலாம். போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வந்துடலாம். ப்ளஸ் பபுள்ஸும் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரியே வச்சுருப்பாங்க. நிறைய அந்த பெரிய பெரிய பபுள் விடுற மாதிரி, அந்த பபுள்ஸ்க்கு நடுவில் விளையாடுற மாதிரி எல்லாம் ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரம்ப்ளின்ஸ் எல்லாம் நான் சொன்னல பின்னாடியே இருக்கும். அது எல்லாம் போய் கூட போயிட்டு விளையாடிட்டு வரலாம். ஸோ ஃபுல் ஃபன்னாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பசங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கும் வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஸ்கூல் சப்ளைஸ் எடுத்து அவங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு க்ரையான்ஸ், பென்சில்ஸ், கலர் பென்சில்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை வாங்கிப்பாங்க. Yes, Karthik.
ஹெமியை கையிலையே பிடிக்க முடியல. அம்மா ஒரே பப்புள்ஸ்லேயே ஐக்கியமாயிட்டாங்க ஃபுல்லாக. ஆஷியும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த இடத்துல க்ரீனரியாக நிறைய இருந்தது. ஆப்வியஸ்லி இங்கே எல்லா இடத்துலையுமே க்ரீனரியாக நிறைய வண்டு பூச்சி எல்லாம் பறந்துட்டுருக்கோம். அதை பார்த்தோம். ப்ளஸ் வேறு என்ன, அதுக்கப்புறம் நேராக விளையாடி முடித்ததுக்கப்புறம் க்யூவில் ஜாயின் ஆகணும்னு கால் அடித்து கூப்பிட்டா. சரி வந்தோம். உள்ளே வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே, அதில் பெயிண்ட் பண்ணி விளையாடினாங்க. ஆஷி வந்து அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணும்போது ஹெமியும் வந்து நானும் ஜாயின் ஆகணும்னு ஓடி வந்தான். நல்லா பெயிண்ட் பண்ணி ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க பெயிண்டிங் ஆக்டிவிட்டிக்கு. அதில் பெயிண்ட் பண்ணி விளையாடினாங்க. இப்போ பாட்டுக்கு இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன், அந்த கலர் செலக்ட் பண்ணுறேன்னு இன்னும் ஹெமி கவனிக்கலை. அவள் கவனித்த உடனே வந்து விளையாடினா. அதுக்கப்புறம் அப்படியே க்யூ கண்டினியூ ஆச்சுன்னா 1 by 1 வந்து ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டால்ஸில் ஒவ்வொரு விஷயம் கொடுப்பாங்க. பென்சில், ஸ்கேல், எரேசர், க்ரையான்ஸ், பேக்ஸு, ஈவன் டென்டிஸ்ட் ரிலேட்டட் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் கூட கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அவங்க வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் சம்திங் டு த சொசைட்டி. ஸோ அவங்க வந்து பசங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலான்ட்டு ஒரு அவேர்னஸ் ப்ரௌஷர்ஸ் எல்லாம் தருவாங்க. ப்ளஸ் லாஸ்ட் டைம் எல்லாம் ஈவன் டென்டல் செக் கூட பண்ணாங்க. ஃப்ரீயாக பண்ணிவிட்டு, இன்டெப்த்தாக பண்ண மாட்டாங்க, ஆனால் லைட்டாக பண்ணிவிட்டு இந்த பிரச்சனை இருக்குது, இன் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பாங்க. ப்ளஸ் பேஸ்ட், ஃப்ளாஸ் பண்ணுற டிவைசஸ், ப்ரஷஸ் இதெல்லாம் கிட்ஸுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அட்ராக்டிவான ப்ரஷஸ் இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் ப்ளஸ் ப்ளேயிங் ஆக்டிவிட்டீஸும் நிறைய இருக்கும். ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக ஏதாவது கொஷின்ஸு ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அவங்க கேட்டதுக்கு பெரிய ஆள் மாதிரி 2 பேரும் யோசித்து பதில் சொல்லுவாங்க. ஸோ யா, அது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு 2 hours 1 hour நல்லா ஃபன் ஃபில்டாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் சன் அதிகம், வெயில் அதிகம்ன்றதால நல்லா டயர்டாகிட்டாங்க பசங்க. ஆனால் இன்டோர்ன்றதால ஓகே, இங்கே கூலாக இருந்தாங்க. ஆனால் வெயிட் பண்ணுற இடத்துலலாம் பயங்கர வெயிலாக இருந்தது. ஸோ ஹெமியை வந்து விடாமல் அவங்க 2 பேர் என்ன கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை நானும் கலெக்ட் பண்ணுறேன்ட்டு போய் சண்டை போட்டு வாங்கி, ஒன்றும் சண்டை இல்லை, கேட்டாவே கொடுப்பாங்க நல்லா. ஆனால் சொல்கிறேன், அவள் எந்துவாக போயிட்டு வேணும்ன்ட்டு க்ரையான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போகிறது ஒரு வசதி. அது கொடுக்குற ஐட்டம்ஸ் வந்து யூஸ்வலாக ஒரு பேக் தருவாங்க, அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ட்ராலரோட அடியில் போட்டு வச்சிடலாம், அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுவாக வெயிட் பண்ணி வாங்கிட்டு ஒரு பெரிய க்யூ இருக்கும் பேக் வாங்கிறதுக்கு. அதை வெயிட் பண்ணி வாங்கி அந்த இன்பிட்வீனில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொடுக்குற சின்ன சின்ன சப்ளைஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸ்கேல்ஸு, பிளாஸ்டிக் ரூலர், வுடன் ரூலர் அதெல்லாம் தருவாங்க. ப்ளஸ் சப்ளைஸ் எல்லாம் தருவாங்க. ஒரு சிலர் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் கூட இருக்குது, ஃப்ரீ ஹேர் கட் பின்னாடி இருக்குது, வேணால் போங்கன்னு கூட சொன்னாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க.
ஸோ நம்மளுக்கு ஃபன் டைமுக்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே எவ்ரி இயர் நம்ம இந்த மாதிரி ஏதாவது 1 or 2 ஈவெண்ட்ஸில் போயிட்டு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வீட்டில் இப்போது ஹெமி எல்லாம் 2 இயர்ஸ்லேயே வந்து நிறைய வரைஞ்சி விளையாடுவாள். அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி அட்லீஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க டொனேஷன்ஸ், நம்ம போய் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் லிஸ்ட் ஆஃப் பேக் பேக்ஸ். நம்மளுக்கு வேண்டிய இதை செலக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பேக் வைக்கணும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சரி வந்த வேலை முடிஞ்சுதா, பேக் பேக் எல்லாம் வாங்கியாச்சா, நம்ம போய் இனிமேல் நம்ம வேலையை பார்ப்போன்ட்டு ஹெமி வந்து கலவரத்தில் இறங்கிட்டாங்க. பபுள் கலவரம். அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவளுக்கு பபுள்ஸில் எப்போவுமே வந்து ஒரு தனி எனர்ஜி, எப்போவுமே பபுள்ஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பா. ஸோ இந்த இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் பபுள்ஸாக பிடிக்க முடியல ஒரு அம்மாவை. ஸோ எவ்வளோ வெயில் இருந்தாலும் பரவாயில்லப்பா, 100+ இருந்தாருன்னா 200 இருந்தா என்ன, நம்ம அடிக்கிறோன்ற விளையாட்டில் நல்லா கூத்தடிச்சா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். If you enjoyed this video, please give it a thumbs up, share it with your friends, and don't forget to hit that subscribe button down below.